பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். உலகியல் மனிதர்கள் எத்தகைய மனநிலையை அடைந்தால் முக்தி பெறலாம்? இறையருளால் தீவிர வைராக்கியம் உண்டாகுமானால் காமினி காஞ்சனத்தின் மீதுள்ள பற்றிலிருந்து விடுபட முடியும். எதை தீவிர வைராக்கியம் என்பது? நடப்பது நடக்கட்டும், கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு இருப்போம் என்றெல்லாம் இருப்பது மந்த வைராக்கியம். காமினி காஞ்சனம்தான் மனிதனை தளைக்கு உள்ளாக்குகிறது. அவனது சுதந்திரம் போய்விடுகிறது. காமத்தின் காரணமாகத்தான் பணத்தின் தேவையும் ஏற்படுகிறது. அதற்காகத்தான் மற்றவர்களுக்கு அடிமைப்பட நேரிடுகிறது. சுதந்திரம் போய்விடுகிறது. விருப்பம் போல் வேலை செய்ய முடிவதில்லை. பாருங்கள், எவ்வளவோ பாஸ் செய்திருக்கிறார்கள், ஆங்கிலமெல்லாம் படித்திருக்கிறார்கள், வெள்ளைக்காரனின் கீழ் வேலைக்கு சேர்கிறார்கள். அவர்களுடைய பூட்ஸ் காலால் 2 வேளைகளிலும் உதைபடுவதுதான் மிச்சம். இவற்றிற்கெல்லாம் காரணம் காமம்தான். கல்யாணம் செய்து கொண்டு மனைவி மக்களுடன் கடை விரித்த பிறகு அதை திரும்ப கட்டிக்கொண்டு போக திறனில்லை. ஆகவே இவ்வளவு அவமானமும் அடிமைத்தனமும் மனவேதனையும் பட வேண்டியிருக்கிறது. தீவிர வைராக்கியம் ஒருமுறை ஏற்பட்டு இறை அனுபூதி பெற்றுவிட்டால் பிறகு பெண்ணிடம் பற்று ஏற்படுவதில்லை. குடும்பத்தில் தங்கியிருந்தாலும் பெண்ணிடம் மனம் செல்லாது. அவர்களால் எந்த பயமும் இல்லை. ஒரு காந்தம் பெரியது, மற்றொன்று சிறியது. எது முதலில் இரும்பை கவரும்? பெரியதுதானே. இறைவன் பெரிய காந்தம். அவர் முன்னால் பெண் ஒரு சிறிய காந்தம். பெண் என்ன செய்ய முடியும்? ஒரு பக்தர் கேட்டார், சுவாமி, பெண்களை வெறுக்க வேண்டுமா? குருதேவர் கூறினார், எந்த பார்வையால் பெண்களை பார்த்தால் பயம் ஏற்படுமோ அந்த பார்வையால் பெண்களை பார்க்க மாட்டான் இறை அனுபூதி பெற்றவன். பெண்கள் தேவி பராசக்தியின் அம்சம் என்பதை அவன் தெளிவாக காண்கிறான். எனவே எல்லோரையும் தேவி என்றே அவன் வழிபடுவான்.